நாம வாழ்ற இந்த உலகம் நம்மள ஏழையாவும் கடனாளியாவும் வச்சுக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த சிஸ்டம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது உங்க நித வாழ்க்கையே மாத்த போற ஒரு முக்கியமான பதிவு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே போறாங்க, ஆனா பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்கன்னு? இது ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு திட்டமிட்டு செஞ்ச சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, நாட்டுல இருக்கிற எல்லாரும் பணக்காரங்க ஆயிட்டா அப்புறம் யாரு மத்த வேலைகளை செய்வா? அதனால பணக்காரங்க மத்தவங்கள ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க. அந்த அமைப்புக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்னா என்ன? அது நம்மள சுத்தி பின்னப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை மாதிரி. ஸ்கூலுக்கு போறோம், வேலைக்கு போறோம், இஎம்ஐ கட்டுறோம், ரிட்டையர் ஆகுறோம். இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்மள சுத்தி வச்சுக்கிறதுக்காக பணக்காரங்க போட்ட பிளான் தான் இது. இது புரியறவங்க இதுல இருந்து வெளியே வர வழி தேடுவாங்க. ஆனா இது புரியாதவங்க வாழ்க்கை முழுக்க இதுக்குள்ளே சிக்கி உழைச்சிட்டே இருப்பாங்க. சரி, இந்த சிஸ்டம் எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாயையை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த மாயை, இந்த இல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சமூகம் இப்படிதான் வாழணும், இதுதான் சரியான வாழ்க்கைன்னு நம்ம தலையில ஏத்தி வச்சிருக்கிற ஒரு பாதை தான். அது என்ன பாதைன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதுதான் அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு காட்டுற வாழ்க்கை. ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஒரு வேலை. ஒரு 30-40 வருஷம் ஓடா உழைக்கணும், சம்பாதிக்கணும், இஎம்ஐ கட்டணும். கடைசியில 60 வயசுல ரிட்டையர் ஆகி அப்பாடா இனிமே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது வாழ்க்கை முடிஞ்சிரும். இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க நம்புனீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆள் சேர்க்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம மூளைய ஒரு மெமரி கார்டு மாதிரி யூஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி நல்ல மார்க் எடுத்தா நல்ல வேலை கிடைக்கும், இதுதான் வாழ்க்கைன்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில இது மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிக்கவே உதவாது. அப்போ இத உடைக்க என்னதான் வழி? சரி, இந்த மாயையிலிருந்து வெளியே வந்து நிஜமான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையணும்னா நாம் ஒரு 9 பழக்கங்களை ஃபாலோ பண்ணியாகணும். வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். பழக்கம் தப்பான அட்வைஸ் கேட்கறத நிறுத்துறது. யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை ட்ரை கூட பண்ணி பார்க்காத 90% பேர்கிட்ட போய் நீங்க ஐடியா கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, எல்லாரும்லாம் பணக்காரன் ஆகிட முடியாதுன்னு சொல்லி நம்மளையும் இழுத்து கீழே விட்டுருவாங்க. அதனால அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறத முதல்ல நிறுத்தணும். அப்போ யார்கிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும்? சிம்பிள். உங்க ஃபீல்டுல ஜெயிச்ச அனுபவம் உள்ள மென்டர்கள் கிட்ட கேளுங்க. உங்க கத்துக்கிற வேகத்தை அதிகப்படுத்துற கோச் கிட்ட கத்துக்கோங்க. முக்கியமா உங்கள மாதிரியே இந்த பயணத்துல இருக்கிற மத்தவங்க கூட சேர்ந்து பயணிங்க. இப்படி செஞ்சா உங்க டைம் மிச்சமாகும், தேவையில்லாத தப்புகளையும் தவிர்க்கலாம். 2வது பழக்கம், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். வாழ்க்கையில மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? எந்த ரிஸ்க்குமே எடுக்காம நான் சேஃபா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான். குறிப்பா நீங்க 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா தயங்காம ரிஸ்க் எடுங்க. அது ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறதா கூட இருக்கலாம். 3வது விஷயம், ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகணும்ன்ற நினைப்ப விட்டுடுங்க. அது நடக்காது. உண்மையான செல்வம் சேர ஒரு சரியான பிளான், ஒரு சிஸ்டத்தோட 5லிருந்து 10 வருஷம் ஆகும். ஷார்ட்கட்டை தேடாம ஒரு ஸ்டேபிளான சிஸ்டத்தை உருவாக்குறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம், உங்க நேரத்தை பணத்துக்காக விற்கிறத நிறுத்தணும். முதல்ல நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், அப்புறம் உங்க திறமையை வச்சு சுய தொழில் செய்யறவரா மாறலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, உங்களை விட புத்திசாலிகளை வேலைக்கு வச்சு ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு சிஸ்டமை உருவாக்கணும். கடைசி ஸ்டேஜ், நீங்க தூங்கும் போதும் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும், அதுக்கு ஒரு சிஸ்டமை உருவாக்கணும். 5வது பழக்கம், ஸ்டேட்டஸுக்காக செலவு பண்றத நிறுத்துங்க. பணக்காரங்க சொத்துக்களை, அதாவது அசெட்ஸை வாங்குவாங்க. ஆனா நடுத்தர வர்க்கம் பொறுப்புக்களை, அதாவது லைபிலிட்டிஸை வாங்குவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சொத்து உங்க பாக்கெட்ல பணத்தை போடும், பொறுப்பு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கும். ஒரு காஸ்ட்லியான கார் வாங்குறது பொறுப்பு, ஆனா தங்கம், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சொத்து. ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர் இலான் மஸ்க் ஒரு வாடகை வீட்ல தான் இருக்காரு. ஏன்? ஏன்னா அவருக்கு அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியும். மதிப்பு குறைஞ்சு போற ஆடம்பர பொருட்கள்ல பணத்தை போடுறதுக்கு பதிலா மதிப்பை உருவாக்குற விஷயங்கள்ல அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத ஒரு பேங்க்ல 7% வட்டி தர எஃப்டில போட்டா கூட நீங்க எந்த வேலையும் செய்யாமலே வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதுதான் பணம் உங்களுக்காக வேலை செய்யறது. இன்னும் 2 தப்புகளை நம்ம தவிர்க்கணும். 6வது, சேல்ஸ்ல கிடைக்குது, ஆஃபர்ல கிடைக்குதுன்னு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது. அதை உடனே நிறுத்துங்க. 7வது, சில்லறையை மிச்சம் பண்ண உங்க பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுக்கு பதிலா எப்படி இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரி, இந்த பழக்கங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிச்சிட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் பணத்தை பத்தினது இல்ல,
இது நிஜமான சுதந்திரத்தை பத்தினது. 8வது பழக்கம் டிஃபென்ஸ் ஆடுறத நிறுத்தணும். அதாவது ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. பல வழிகள்ல வருமானம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை கொடுக்கும். எந்த ஒரு வேலையும் சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்காது. உதாரணத்துக்கு கோபிநாத் சாரை எடுத்துக்கலாம். அவருக்கு டிவி ஷோ, மேடை பேச்சு, புக்ஸ், யூடியூப், ஸ்டாக்ஸ், எஃப்டின்னு பல வழிகள்ல வருமானம் வருது. இதுல ஒன்னு நின்னா கூட மத்த வருமானம் அவரை காப்பாத்தும். இதுதாங்க உண்மையான ஃபைனான்ஷியல் சேஃப்டி. கடைசியா 9வது பழக்கம். பணத்தை மட்டும் ஒரு குறிக்கோளா வச்சு ஓடாதீங்க. உங்க பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிடிச்ச, மத்தவங்களுக்கு வேல்யூ கொடுக்கிற ஒரு வேலையை செய்யுங்க. நீங்க உருவாக்குற அந்த வேல்யூ மேல கவனம் வைங்க. பணம் அது ஒரு பை ப்ராடக்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இந்த மேட்ரிக்ஸை உடைக்க முடியுமா முடியாதாங்கிறது நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இல்லனா அதே 30-40 வருஷம் சம்பளத்துக்காக ஓடி இஎம்ஐ கட்டி அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிக்க வேண்டியதுதான். அதனால இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. உங்க மேட்ரிக்ஸ்ல இருந்து நீங்க எப்போ தப்பிக்க போறீங்க? யோசிங்க.